நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 2025ஆம் ஆண்டு பொதுவா 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஆண்டு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இப்படி அனைத்து கிரகங்களுமே பெயர்ச்சியாகக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குது. அதனால கண்டிப்பா 12 ராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள கண்டிப்பாக தரும். அது நல்ல மாற்றங்களா? இல்ல கெட்ட மாற்றங்களா? அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த கிரகங்கள் எங்க அமையுது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். சரி, இந்த சனி, குரு, ராகு, கேதுக்கள் எல்லாம் என்னைக்கு பயிற்சி ஆகுது 2025ஆம் ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகுது. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பகவான் மே மாசம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேது பகவான் மே மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகுது. ராகு வந்து மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகும். இந்த பயிற்சிக்கு அப்புறம் கிரக நிலைகள், வருடக்கோள்கள் ஆகிய கிரக நிலைகள் இந்த நிலையில தான் இருக்கும். சனி மீனத்திலையும், குரு மிதுனத்திலையும், ராகு கேது கும்ப சிம்மத்திலையும் இருக்கும். சரி, இது வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன்களை செய்யும்னு ஒரு மேலோட்டமா நாம இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசி. மேச ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு சனி வந்ததுன்னா 7.5 சனியானது தொடங்கும். ஆனா வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை தந்துராது, விரய சனியாக இருக்கிறதுனால. உங்க ராசிக்கு சனி வரும்போது தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால விரய சனியை கண்டு நம்ம பெரிய அளவுல பயந்துக்க வேண்டியது இல்ல. சரி, குரு பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ராகு கேதுக்களுமே 5, 11ஆம் இடங்கள்ல இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு தான். ஆக சனி ஒண்ணுதான் விரயச்சனி, 7.5 சனி தொடங்குதே ஒழிய, குருவும் ராகு கேதுவும் நல்ல நிலையில நிக்கிறங்காட்டி மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நல்ல ஒரு ஆண்டாக, நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். 11ல ராகு நிக்கிறது நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். தொழில் ரீதியாக வெற்றிகள், வேலை ரீதியாக முன்னேற்றங்கள், வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். சரி, அடுத்தது வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா, ரிஷப ராசிக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும். இந்த 2025ஆம் ஆண்டு பொற்காலம் தான் சொல்லணும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா லாபத்துல சனி, 11ஆம் வீட்டுல சனி நிக்கிறது நல்ல யோகம். தொழில் ரீதியாக வெற்றி அடையக்கூடிய, பொருளாதாரத்துல நல்ல மேன்மை தரக்கூடிய யோகம். அதே மாதிரி குரு பகவானும் 2ஆம் வீட்டுல தனகாரகன் தன வீட்டிலேயே நிக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடும், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். 4, 10ஆம் வீடுகள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 10ல ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ராகு பகவான் நிக்கிறதுனால தொழில நல்ல ஒரு மாற்றங்கள, நல்ல ஒரு முன்னேற்றத்த தரக்கூடிய ஒரு பொற்காலம் தான். 12 ராசிகள்லயே ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையும், அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2025 இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்க ராசியிலேயே குரு பகவான் வந்து அமர்றாரு. இதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான். மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் வீட்டுல சனி பகவான் நிக்கிறதும் தொழில் ரீதியான முன்னேற்றம், வேலை ரீதியான முன்னேற்றங்கள தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். 3ஆம் வீட்டுல கேது நிக்கிறதும் நல்ல ஒரு மாற்றங்கள தரக்கூடிய ஒரு அமைப்பு. 9ல ராகு நிக்கிறதும் சிறப்பு தான். ஆக மிதுன ராசிக்காரங்களுக்கும் ஒரு 70, 80% நல்ல பலன்களே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். எந்த விதத்திலயுமே எந்த கிரகங்களும் கெடுதல் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இல்ல. ஜென்மத்துல குரு வர்றது நல்ல ஒரு சுபகாரியங்கள் வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு இவ்வளவு நாளா இருந்த அஷ்டம சனி விலகிறது ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றது இன்னும் நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சனினால இவ்வளவு நாளா பட்ட கஷ்டங்கள் எல்லாமே, அவமானங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். அதே மாதிரி ராகு கேது 2, 8ஆம் இடங்கள்ல இருக்கிறது பெரிய அளவுகள்ல கஷ்டங்கள தராது. ஏன்னா 8ஆம் வீட்டுல ராகு பகவான் இருந்தாலும் குருவோட பார்வையில தான் இருக்குது. அதனால பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. 2ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்கிறது
நல்ல ஒரு பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. 12ல குரு பகவான் இருக்கிறது. வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இல்ல வெளிநாட்டு வருமானம் ஏற்றுமதி, இறக்குமதி சம்பந்தமான தொழில்ல முன்னேற்றங்கள் அடையிறது, சுப விரயங்கள் ஆகிறது. இந்த மாதிரியான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக கடக ராசிக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அப்படி ஒண்ணும் நம்ம பெரிய அளவுகள்ல நல்ல பலன்கள சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டம சனி இ நடக்கப் போற ஒரு ஆண்டு தான் 2025ஆம் ஆண்டு. ரொம்பவுமே பாதுகாப்பாவும், கவனமாகவும் இருக்கக்கூடிய வருடமாக இது இருக்கும். எதுலயும் அகலக்கால் வைக்காதீங்க. யாரையும் நம்பி பணம் குடுக்காதீங்க. இதுல காசு போடுறது, தெரியாத தொழில்ல போய் அதிக முதலீடு பண்றது, இது எல்லாமே கொஞ்சம் இடைஞ்சல்கள பண்ணும். 7ஆம் வீட்ல ராகு நிக்கிறதுனாலயும் குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள், சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்புகள தரும். குரு பகவான் மட்டும் உங்களுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பா 11ஆம் வீட்ல நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய குழந்தையினால நன்மைகள் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. ஆக சிம்ம ராசிக்காரங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடம் தான் இந்த 2025. அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசிக்காரங்களுக்குமே கண்ட சனி தான். ஏன்னா 7ஆம் வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன இடைஞ்சல்கள தரத்தான் செய்யும். ஆனா சனி தான் இடைஞ்சல்கள தருதே ஒழிய, மத்த கிரகங்கள் ராகு, கேது, குருவெல்லாம் நல்ல பலன்கள தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குது. ஏன்னா ராகு 6ஆம் வீட்ல, 6ல ராகு நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு. நோய் நொடிகள் இல்லாம ஆரோக்கியமா வாழக்கூடிய ஒரு நிலைய கண்டிப்பாக தரும். 12ல கேது நிக்கிறதுமே நல்ல ஒரு ஆன்மீக எண்ணங்கள குடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக லாபத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு. 10ல குரு நிக்கிறங்காட்டி நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் முன்னேற்றம் இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2025 கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கும். சனினால சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும், மத்த ராகு, கேது, குருவால உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் நடக்கும். அடுத்தது துலா ராசி. துலா ராசிக்கு இந்த 2025 ரொம்ப ரொம்ப பொற்காலம் தான் சொல்லணும். ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வர்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாரி குரு பகவானுமே பாக்கியஸ்தானத்துல நிக்குது. ஓடிப்போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி 9ஆம் வீட்ல குரு வந்ததுன்னா, எல்லா விதமான பாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். 6ல சனி பகவான் நிக்கிறங்காட்டி கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் நொடிகள் தீரும், எதிரிகள் உங்கள கண்டு பயப்படுவாங்க. இப்படி எல்லா விதத்திலயுமே வெற்றிகள தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். 5ஆம் வீட்ல ராகு நிக்கிறது, 11ல கேது நிக்கிறதுமே சிறப்பு தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்குது. ஆக துலா ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய ஒரு நல்ல ஆண்டாகவும், உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீட்ல சனி பகவான். 5ல சனி வர்றது பஞ்சம சனி பெரிய பாதிப்புகள தராது. கண்டிப்பாக நன்மைகள தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாரி 8ல குரு நிக்கிறதும் சிறப்பு தான். வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்புகள தரும். வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புகள தரும். ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்க, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா போக முடியும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே மாரி 10ஆம் வீட்ல கேது நிக்கிறதும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள தரக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் வீட்ல ராகு நிக்கிறதுமே எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. ஆக விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் அப்படி ஒண்ணும் பெரிய கெடுதல்கள் இல்லாம, நன்மைகள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2025 இருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு 4ஆம் வீட்ல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது. இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த கெடுதலையும் செய்யாது. ஏன்னா 4ஆம் வீட்ல குரு வீட்ல தான் நிக்குது. உங்க ராசிய குரு பகவான் பாக்குது. நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள், நல்ல நண்பர்களோட சேர்ந்து இருக்கிறது, நட்பு வட்டாரங்கள் நல்லா இருக்கிறது, திருமணங்கள் கைகூடுறது, துணையுடன் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படி நிறைய நன்மைகள தனுசு ராசிக்காரங்க அடைய போறீங்க இந்த குருவால. ஆக 2025 உங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷங்களும், ரொம்ப நிம்மதியான ஒரு அமைப்புகளையும், திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பையும், துணையால நல்ல லாபத்த அடையக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். 3, 9ஆம் வீட்ல ராகு, கேது நிக்கிறதுமே நல்ல ஒரு அமைப்பு தான். 9ல கேது பகவான் நிக்கிறது நல்ல பாக்கியங்கள தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலியமாக நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கும். 3ஆம் வீட்ல ராகு நிக்கிறங்காட்டி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு
நல்ல ஆண்டு தான் இந்த 2025. ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த 2025 ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு 7 சனி விலகுது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குது. ஆக 7 சனி விலகுனதுமே உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு சனி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல இவ்வளவு நாளா பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் வீட்ல குரு பகவான் நிக்கிறதுமே நல்ல ஒரு பொருளாதாரத்த தரும். உங்களுக்கு வெளியில கடன் கேட்டீங்கன்னா ஈஸியா கிடைக்கும். தொழில் முன்னேத்தி கொண்டுட்டு போகணும்னு கடன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியும். அதே மாரி 2ஆம் வீட்ல ராகு நின்னாலும் பெரிய பொருளாதார கஷ்டங்கள தந்துராது. 8ல கேது நிக்கிறதும் வெளியூர் பிரயாணங்கள கண்டிப்பாக தரும். 6ல குரு நிக்கிறதும், 8ல கேது நிக்கிறதும் வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக லாபத்த தரும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம், அங்க நல்ல வேலை வாய்ப்பு, அங்க சந்தோஷமான வாழ்க்கை, இப்படி எல்லாத்தையுமே மகர ராசிக்காரங்களுக்கு தரும். 2025 மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டியதில்ல. அந்த அளவுக்கான ஒரு நல்ல ஒரு பொற்காலமாகவே இருக்கும். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு உங்க ராசியிலேயே ராகு பகவான் அமர்றாரு. ராசியில ராகு அமர்றதும், 2ஆம் வீட்ல சனி இருக்கிறதும், சின்ன சின்ன பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் குரு பார்வை உங்க ராசிக்கு விழுகிறதுனால எதையுமே உங்களால சமாளிக்க முடியுங்கிற அளவுக்கு தான் பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய, உங்க கை மீறி கண்டிப்பாக போகாது. 7ல கேது பகவான் நிக்கிறதுமே நல்ல ஒரு அமைப்பு தான். துணைய கண்டிப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். கஷ்டப்படும்போது உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுடைய துணை ரொம்பவுமே ஆறுதலாக கண்டிப்பாக இருப்பாங்க. 2ல சனி நிக்கிறங்காட்டி சின்ன சின்ன பொருளாதார கஷ்டங்களோ, இல்லைன்னா சொன்ன வாக்க நிறைவேத்த முடியாத ஒரு சூழல்களையோ அப்பப்ப இந்த சனி பகவான் தருவாரு. மத்தபடியான பெரிய கெடுதல்கள்லாம் எதுவுமே கிடையாது. இவ்வளவு நாளா ஜென்ம சனியில ரொம்ப மன உளைச்சலும், கஷ்டங்களும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் கும்பராசிக்காரங்க. இனி அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. 2ஆம் வீட்டுக்கு சனி வந்துருச்சுனாலே உங்கள விட்டு விலகுன மாரி தான் 7 சனி. அதனால இனிமேல் நீங்க செய்யக்கூடிய அனைத்திலுமே நல்ல ஒரு வெற்றியும், நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு தரும். இறுதியாக மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்காரங்களுக்கு உங்க ராசியிலேயே சனி பகவான் அமர்றாரு. ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மன கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா, உங்க ஜென்மத்துல சனி வந்துட்டாலே ஒரு தெளிவு இருக்கவே இருக்காது. ஏதோ என்னவோ நாமளும் வாழ்றோம் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழல்ல போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் இருக்கும். இது இன்னொரு வருடத்துக்கு நீடிக்கத்தான் செய்யும். ஆனா, உங்க ராசிநாதனான குரு 4ஆம் வீட்ல நிக்கிறதுனால, வீடு வாங்குறது, இல்ல நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாரியான நல்ல அமைப்புகள் எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு தருவாரு. அதே மாரி 6, 12ஆம் வீடுகள்ல ராகு, கேது நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான். எதுலயுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு, கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஆரோக்கியத்த தரக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ராகு, கேது கண்டிப்பாக தரும். ஆக ஜென்மத்துல சனி இருக்குதேங்கிற ஒரே ஒரு பிரச்சனைய தவிர, வேற ராகு, கேது, குரு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. ஆக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா நல்ல ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும். ஆக 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு, கேது, சனி பயிற்சிகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பொதுவா ரொம்ப பேசிக்கா நாம பார்த்தோம். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதுல போய் பாருங்க. உங்க ராசிக்கு உண்டான முழு பலன்களையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.